ஐம்புலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் எற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. குந்தியில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடையனார் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனதுவை குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சித்தாந்த ரீதியான திருமண பொருத்தத்துல ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா சார்? கடக லக்னம், கடக லக்னத்துக்கு அதனுடைய தன்மை என்ன, எப்படிப்பட்டது, அந்த கடக லக்னம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், அந்த கடக லக்னத்துக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கடக லக்னத்தை பொறுத்தவரையிலும் அன்பானவர்கள் அப்படிங்கிறது முழுமையா நம்ம பார்த்தோம். தாயுள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிறது பார்த்தோம். அதிலிருந்து சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரே பொருள், ஒரு பொருள், அந்த பொருளுடைய மெயின் குணம் ஒண்ணுதான். நீங்க வாங்குற பேனாவா இருந்தாலும் சரி, செல்போனா இருந்தாலும் சரி, இல்ல கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, மைக்கா இருந்தாலும் சரி, எந்த பொருளா வேணாலும் இருக்கு. அந்த பொருளுடைய பர்பஸ் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அதனுடைய குணத்தன்மையில மாறுபாடு இருக்கா இல்லையா? பல மாறுபாடுகள் இருக்கா இல்லையா? ஒரே குணம்தான் மெயின் குணம். அந்த மெயின் குணத்துல சில மாறுபாடுகள், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமான மாறுபாடுகள் இருக்கா இல்லையா? அதே போலதான் அந்த மாதிரியான மாறுபாடுகள் கட்டாயம் இருக்கும். அதைத்தான் நம்ம தெளிவா இது பண்ணிக்கணும். இப்போ கிரகங்களே எடுத்துட்டு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு ஜாதகம் வருது பார்க்கிறோம். பெண்ணினுடைய ஜாதகத்தை பார்த்தோம்னே செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை பார்க்கிறோம். இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் பெண்ணினுடைய களத்திரக்கார கிரகம். இந்த களத்திரக்காரகன் செவ்வாய் எப்படி இருக்கானோ அது மாதிரியான குணங்கள் வரக்கூடிய கணவனுக்கு இருக்கும். இந்த செவ்வாய் எத்தனாம் வீட்டில் இருக்கிறான், எங்க இருக்கிறான், அதை பொறுத்து கணவனுக்கும் கணவனுடைய குணங்கள், செவ்வாயினுடைய குணங்கள், கணவனுடைய குணங்கள், இந்த பிள்ளைக்கு மென்சஸ் இது சம்பந்தமான விஷயங்களுடைய தன்மைகள் இருக்கும். செவ்வாயினுடைய குணங்கள் அப்படி இருக்கும். செவ்வாயின் குணங்கள் தகுந்த மாதிரி கணவன் அமைவான். அப்ப செவ்வாய்க்கு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான கணவன் தான் அமைவான். செவ்வாய் ராகுக்குரிய குணத்தில் இருக்கக்கூடிய பந்தா, என்ன சொல்றது, ரொம்ப ஒரு நிர்வாக திறமை அப்படிங்கிறது இருக்கும். எதையும் டைம் அப்படிங்கிறது கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. எதிரையும் குற்றம் காணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களோட குணம் அப்படி இருக்கும். வரக்கூடிய ஹஸ்பண்டோட குணம் செவ்வாய் ராகுனா பிரச்சனை உருவாக்க போகுதுன்னு அர்த்தம். செவ்வாய்க்கு எதுனா ஆன்மீக சொந்தமான வாழ்க்கை துணை அமைக்கிட்ட பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பிரச்சனை உருவாக போகுதுன்னு அர்த்தம். அந்த செவ்வாய் என்பது ஒருத்தனுடைய குணத்தை சொல்லும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் என்பது ஒருத்தருடைய குணத்தை சொல்லும். சுக்கிரன் யார் வீட்டில் இருக்கிறான், சுக்கிரன் 6ல் இருக்கானா வரக்கூடிய எதிரி போலதான் வரக்கூடிய மனைவி இருப்பான்னு அர்த்தம். சுக்கிரன் 9ல் இருந்தா அற்புதமான மனைவி, நல்ல ஒரு பாக்கியம் செய்திருக்கணும். சுக்கிரன் 9ல் இருந்தா அப்படிப்பட்ட ஒரு மனைவி அமைவான்னு அர்த்தம். ஆனா 7ஆம் பாவகம் எதை சொல்லும், ஒரு பாவகம் எதை சொல்லும்? அவன் என்ன செய்ய போறான்? வீடு வாங்கி கொடுத்தானா, தோட்டம் வாங்கி கொடுத்தானா, இல்ல நெக்லஸ் வாங்கி கொடுத்தானா, ஒண்ணுமே செய்யலையா? பாசமெல்லாம் நல்லா பாசம் காட்டுறாருங்க, ஆனா ஒன்னும் செய்யலைங்க எனக்கு அப்படிங்கிறது 7ஆம் பாவம் சொல்லும். அதே போலதான் ஒருத்தருடைய குணத்தை ஒருத்தருடைய ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா கடகராசியில பிறந்திருக்காங்கன்னா கடகம் ஒரே தன்மை அவருடைய குணத்தை சொல்லுது. அப்படின்னா நிற்கின்ற பாவம் அவர் என்ன தன்மை, என்ன வேலை செய்ய போறாரு,
இப்ப எனக்கு லக்னாவதி 9ஆம் பாவத்துல 9ஆம் பாவம் சம்பந்தமான வேலை பூரா நான் செய்யறக்கா பிறந்திருக்கேன். அதனுடைய குணம், அதனுடைய ஆக்டிவிட்டி, அதனுடைய தன்மை, அதனுடைய நடைமுறை, இதெல்லாம் என்னுடைய செயல்பாட்டில் இருக்குது. 9 என்ன? குருவா இருக்கேன். 9 என்ன சொல்லுங்க? கோயில் வேலை, ஆன்மீகம், உபாசனை, இதெல்லாம் 9ஆம் பாவம். இதைத்தான் நான் செய்ய போறேன்னு அர்த்தம். இது என்னுடைய குணத்தத்துவத்துல கூட சேர்ந்ததுன்னு அர்த்தம். நான் கோபக்காரனா, அன்பா பேசுனா, இல்ல சிரிப்பா நகைச்சுவையா பேசுனா அப்படிங்கறது லக்னம் காட்டும். என்னுடைய குணத்தை காட்டும். நான் சுயநலவாதியா, இதை குணத்தை காட்டும். நான் என்ன செய்ய போறேன், எது சம்பந்தமா செயல்பட போறேன் அப்படிங்கறத லக்னாதிபதி நின்ற வீடு காட்டும். லக்னாதிபதி நின்ற வீடு காட்டும். அப்போ லக்னக்காரங்களுக்கு எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் லக்னாதிபதி ஒரே வீட்டுல இல்லையே. ஒருத்தருக்க 2ல இருக்கும், லக்னத்திலே இருக்கும், 5ல இருக்கும், 8ல இருக்கும், 9ல் இருக்கும், 10ல் இருக்கும், 11ல் இருக்கும், 12ல் இருக்கும். எங்கேயோ ஒண்ணு மாறி மாறி இருக்குமல்ல. இருக்குமா இருக்காதா சார்? அது யாரோட சேருது, அவனோட சேர்றது யாரு, அவனோட குணத்தை கொடுப்பான். அவன் நண்பன் வீட்டுல இருந்தா சந்தோஷமா இருப்பான். சமமான வீட்டுல இருந்தா ஏதோ போனோம் அப்படியே ஒட்டி ஒட்டாம இருப்பான். அவன் வளவிரை சந்திரனா இருந்தா சந்தோஷத்தில் இருப்பான், ரொம்ப குதூகலமா இருப்பான், ரொம்ப ஒரு சாத்வீகமா இருப்பான். தேய்வரை சந்திரனா இருந்தா கொஞ்சம் சலன புத்தியோடு இருப்பான். நம்ம ஒரே ஆளுதான் சார். ஒரு நாளைக்கு எத்தனை குணம் வந்து போகுது. காலையில இருந்து என்னென்ன பேசுறோம்? காலையில ஒன்று பேசுறோம், 8 மணிக்கு ஒன்று பேசுறோம், 10 மணிக்கு ஒன்று பேசுறோம், 12 மணிக்கு ஒன்று பேசுறோம், அப்புறம் சாயங்காலம் ஒன்று பேசுறோம், ஒரு நைட் ஆயிட்டா என்னென்னமோ பேசுறோமா இல்லையா? ஒரே ஆளு தானே. ஒரே ஆளுக்குள்ள எத்தனை குணம் வந்துட்டு போகுது. அதே மாதிரிதான் சார், கிரகங்கள் வந்து தன்னோட சேர்ந்த கிரகத்தோட சேர்ந்துன்னு ஒரு குணம் வரும். தான் இருக்கிற வீடு நண்பர் வீடா இருந்தா ஒரு குணம் வரும். தான் இருக்கிற வீடு பகைவர் வீடா இருந்தா ஒரு குணம் வரும். தன்னை பகைவன் பார்த்தானா டிஸ்டர்ப் ஆகும். சார், நம்ம மார்க்கெட்டுக்கு போறோம், நம்மளுடைய ஜென்ம விரோதி எட்டுறது நம்மளை பாக்குறான், நாம உடனே டென்ஷன் ஆகி காய் போடுறோம். சீக்கிரம் காய் போடியா, காய் போடு காய் போடு காய் போடு போடு, வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போகணும், வேலை இருக்கு, போடு, இந்த பொடி இந்த பொடி, எப்படி பேசுவோம். இதே நமக்கு பிடிச்சவங்க இருக்கிறாங்க, ஒரு லவர் பாக்குறா, ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல காய் வாங்கிட்டு இருக்கிறா, நாம போடியா, பொறுமையா போடியா, என்னையா அவரு போடியா இந்தாயா சார், இந்தாங்க 5 ரூபாய் மீதி சொல்ற, வச்சுக்கியா. அந்த பொண்ணு காய் வாங்கிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? அழகான பொண்ணை கண்ணு நம்மால் என்னன்னு பொறுமையா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவார், புரியுதுங்களா? காய்கறிக்காரனுக்கு யோகம். காய்காரனுக்கு யோகம், அந்த மாதிரி விட்டுருவார். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே இத்தனை குணம் வரையில, அப்போ தன் சரி அந்த கிரகம் வந்து சலனத்தில் இருக்கா, அதாவது கிரக சந்தியில் இருக்கா, லக்கண சந்தியில் இருக்கா. இப்ப லக்கண சந்தி அப்படிங்கிறது என்ன மாதிரி சொல்றது? லக்கண சந்தி அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாமா? இப்ப லக்கண சந்தியில் இருக்கையில ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இங்க இருந்து காய் வாங்க கடைக்கு போறீங்க. காய் வாங்க கடைக்கு போய் காய் எடுத்து வெண்டைக்காய் எடுத்து முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு ஞாபகம் வருது, காசு எடுத்துட்டு வரலையே, காசு வீட்டுல இருக்குது. போனை பாக்குறீங்க, போனு வீட்டுல இருக்கா இல்ல வந்து எங்க வச்சோம்னு ஞாபகம் இல்ல. இப்போ வீட்டு ஞாபகம் வருது, எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க போன வேலையும் செய்யணும். என்ன பண்ணுவீங்க? காயும் வாங்காம, வாங்கினாலும் ஏதோ 2 உருப்படியெல்லாம் அள்ளி போட்டுட்டு நாளைக்கு வந்து காசு தாரையான்னு தெரிஞ்ச கிடக்காரன்னு சொல்லலாம். குழப்பமான சூழ்நிலை தானே. போன வேலையை சிறப்பா செய்ய முடியாதே. சரி, நீங்க போய் காய் வாங்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டுல இருந்து ஒரு போன் வருது, உடனே வர சொல்லி, ஒரு முக்கியமான வேலை. என்ன செய்வீங்க? வீட்டு ஞாபகம் திரும்பலவா? அப்போ ஒரு கிரகம் தான் செய்கிற வேலையில திறமா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த ராசியில போய் நின்னா மட்டும்தான் தன்னுடைய வேலையை தெளிவா செய்ய முடியும். அந்த கிரகம் தெளிவா இருக்க முடியும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல. ஒரு மனிதனுக்கே இத்தனை விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆளக்கூடிய 9 நவகிரகங்களுக்கு எத்தனை வேலை இருக்கும், எத்தனை டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், எத்தனை தொந்தரவு இருக்கும், எத்தனை இருக்கும். நாம ஒண்ணுமெத்த சும்மா காலையில் எதிர்த்து பொழுது வரைக்கும் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு என்ன சொல்றது, சாப்பாடு வச்சு 3 நேரம் சாப்பிட்டு இருக்கிற நமக்கே இவ்வளவு வேலைனா நவகிரகங்களுக்கு எத்தனை தன்மை இருக்கும். அப்போ அந்த கிரகங்களுடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் மனம் போகுதோ அப்படியெல்லாம் பலன் நடக்கும். புரியுதுங்களா? அப்படியெல்லாம் அது வேலை செய்யும். ஐயா சொன்ன மாதிரி
பக்கத்துல ஒரு அழகான பொண்ணு வாங்குது அப்படின்னா உடனே அந்த கிரகத்துக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா பக்கத்துல அந்த பொண்ணோட லவர் கிட்ட கீழே என்ன பண்ணும், அந்த கிரகத்தோட லவர் கிட்ட கீழே இந்த எந்த 5 ரூபா நீயே வச்சுக்கோ அப்படின்னு யாருக்கு கொடுக்கும்? காய் கடைக்காரனுக்கு. அந்த காய் கடைக்காரர் யாரு? நாம. அந்த காய் கடைக்காரன் தான் நாம. புரியுதுங்களா? அள்ளி கொடுத்துட்டு போயிரு. அது சந்தோஷமா இருக்குல்ல, வாங்க சந்தோஷமா இருக்குல்ல, 5 ரூபாய் அள்ளி எப்போ இந்த வச்சுக்கணும் போட்டு போயிடும். அது கடுப்புல இருந்ததுன்னா என்ன, பேரம் பேசி இருக்கிறது புடின்னு போயிடும். அப்போ ஒரே கடகலக்கணம் தான். அந்த ஒரே கடகலக்கணத்துக்கு எத்தனை மாற்றங்கள் இருக்கு, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப அண்ணாமலைஜி ஜாதகத்தை வந்து இன்னைக்கு கூட நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் அதுக்கு அது வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம், சரியா 1 வருஷம் ஆகுதா சார்? நோ சார், நான் சொல்லி கரெக்டா சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம். அவர் வந்து இத்தனாம் தேதிக்கு மேல அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அவருடைய பதவி இழந்துட்டாலும் நினைக்காதீங்க, மிகப்பெரிய லெவல்ல நாடே திரும்பி பார்க்கக்கூடிய லெவலுக்கு அவருடைய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஒண்ணு அவர் தலைவர் பதவியிலேயே வருவார், அல்லது தனி கட்சி தனிமையுடன் ஒரு ஒரு தான் ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்கும் கட்டுப்படாத மாதிரி வருவார்னு சொல்லியிருந்தோம். இது எதை வச்சு சொல்லியிருந்தோம்? அவர் சிம்ம லக்கணம், 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலத்தோடு இருக்காரு. சிம்ம லக்கணம் எப்பவுமே யாருக்கும் கட்டுப்படாது. 10ல திக்பலத்தோடு இருக்காரு. திக்பலம் எப்ப வெளிவிடும்? சமயம் பார்த்து வெளிப்படும். என்னைக்குமே திக்பலம் அப்படிங்கிறது எப்ப பலன் கொடுக்கும்? திக்பலம் சமயம் பார்த்து, காலம் பார்த்து வெளிப்படும். நீ எந்த சூழ்நிலையில உன்னை பின்தள்ளப்பட்டு ரொம்ப இது பண்ண போறியோ அப்ப எதிர்த்து நிற்கும். அதனாலதான் திக்பலம் வந்து கர்மஸ்தானத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம் வர்றாங்க. நீ அட்டி வாங்கும் போதுதான் உன்னுடைய தன்முனைப்பும் உன்னுடைய ஆத்ம பலமும் ஓங்கி நிற்கும். எங்க நீ போராட்டம் வருதோ அங்கதான் நீ உயர்ந்து நிற்ப. அதனாலதான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம், அவருக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம். எங்க ரிஷபத்துல, அங்க சுக்கிரன் பலமா இருக்கிறான், வக்கர கிரகம் அதிகம். அப்போ சிம்மலக்கணக்காரன் இப்படித்தான் இருப்பான்னு தெரியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான், ஸ்ட்ரைட்டா மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவான், அவன் எதுக்கும் கட்டுப்பட மாட்டான். ஆனா அவரை இப்படித்தான் கணிக்க முடியாது போனதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் நினைச்சாங்க இந்த இவரை எப்படியாவது மாற்ற விட்டு இது இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்? கிட்டத்தட்ட 5 கிரகம் வக்கரம் இருக்கிறது, 9 கிரகம், மீதி 4 கிரகம் தான் நேர் ரூட்ல போகுது. 5 கிரகம் வக்கரம். 5 கிரகம் வக்கரத்தில் இருக்கல என்ன ஆகும்? ஆளுடைய ஒரு எண்ண கணிப்பாட்ட பிடிக்க முடியாது. அப்போ இவனை இப்படி அட்டாக் பண்ணலன்னா அப்படி எல்லாம் போய் அட்டாக் பண்ண முடியாது. அவன் எப்படி வந்து அட்டாக் பண்றான்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்ப இது குணத்தத்துவத்துல மாறுபாடு வருது அல்லவா? இந்த மாதிரிதான். அப்போ ஒரு விஷயத்தை வச்சு சொல்றதல்ல, பல கோணங்கள்ல அந்த கிரகம் எப்படி இருக்கு, யாரோட சேர்ந்து இருக்கு, அவர் சந்தோஷமா இருக்கானா, எப்படி மனநிலை இருக்கான், இதெல்லாம் வச்சுதான் பார்க்கணும். சரி, இப்ப கடக லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு லக்கணமும் அதை பார்த்துட்டு வரோம். கடக லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி எங்க இருந்தா நல்லது, எங்க இருந்தா நன்மை செய்யும் அப்படிங்கிறது வேணுமல்லவா? நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு பார்க்கணும் அல்லவா? இப்ப கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி 7லயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 7ல சனி இருந்தால் தாரணாசம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கிடையாது. 7ல சனி ஆட்சி பெற்றுட்டா தாரணாசம் கிடையாது. 7ல சனி இருந்தால் தாரணாசம் ஒரு சொல்லுண்டு. 7ல சனி இருந்தால் தாரம் நாசம். தாரம்னா ஆணுக்கு தான் தோஷம், பெண்ணுக்கு தோஷம் இல்லை. பெண்ணுக்கு தாரம் கிடையாது, பெண்ணுக்கு கணவன் தாரம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? தாரம் என்று யாரை சொல்லுவோம்? மனைவியைத்தான் சொல்லுவோம். தாரம் என்று மனைவியைத்தான் சொல்லுவோம். பெண்ணுக்கு 7ல சனி திருமணத்தை தாமதப்படுத்தும். ஆணுக்கு 7ல சனி தாரதோஷம். அந்த சனி ஆட்சி பெற்றால் தாரதோஷம் இல்லை. அவர் தான் அந்த வீட்டுக்காரரே. அவர் எப்படி தாரதோஷத்தை கொடுப்பார்? கொடுக்க மாட்டார். லேட் திருமணத்தை கொடுப்பார். அவ்வளவுதான். என்ன, சந்திரன் பலவீனமா இருந்ததுன்னா மனைவியினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஆச்சுங்களா? அப்பப்போ மன ரீதியாக கஷ்டப்படுத்தும். இருந்தாலும் 7ல சனி இருப்பது பொறுத்தவரை சுபகிரகம் பார்த்துருச்சு அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த லக்கணத்துக்கு குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் 9ஆம் அதிபதி அல்லவா, பாக்கியாதிபதி குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க.
சிறப்பு. நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிடும். நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிடும். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், குரு வீட்டில் இருக்கலாம். குரு வீட்டில் இருந்தா நல்ல வாழ்க்கை துணை அமையும். 10ஆம் வீட்டுல நீசம் பெறாரு இருக்கலாம் சார். ஏன் சார்? நேரடி பலனை இழக்கிறார். அது எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பையன் சைடு எடுத்துக்குவோம். ஒரு ஆணோட ஜாதகத்துல 10ல 7 கூட 10ல இருக்கான். சனி நீசம் பெற்றிருக்கிறான். நீசம் பெற்று கேந்திரத்தில் நிற்கிறான். அப்ப கேந்திரத்தில் இருக்கும்போது கேந்திர பலம் என்பது சனிக்கு உண்டு. கேந்திரத்தில் நீசம் பெற்றாலும் எப்படியாவது பலம் பெற்று விடுவார். ஆனா அங்க நீசம்ங்கிற தன்மை இருக்குது. இதை ஏன் நல்லதுன்னு சொல்றோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு குறைபாடு இருக்கும் அந்த பெண்ணுக்கு. என்ன குறைபாடு? பெற்றோர்கள் இல்லாம இருப்பாங்க, இல்ல பெற்றோர்கள் இவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம பொருளாதாரத்துல மைனஸா இருப்பாங்க. இந்த இந்த பையன் தான் அவங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும், மாமனார் வீட்டையும் சேர்த்து பார்த்துக்கணும், தான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இப்ப அந்த பொன் சைடு ஒரு வீக்னஸ் இருக்கையில, ஃபர்ஸ்ட் ஆண் ஜாதகத்துல வீக்னஸ் இருக்கையில என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனை எதிர்த்து எப்பவுமே சந்திரனை சனி எதிர்த்து பேசும். இந்த இடத்துல இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா, சரி அவர்னாலதான் நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்குது, அவர் தான் எல்லாம் பாத்துக்கிறாரு, நம்ம அவர் எதுவும் பேசக்கூடாதுன்னு கணவனுக்கு அன்பா சேவை செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா தன்னிடத்தில் உள்ள குறைபாட்டுக்காக தான் இறங்கி போயிரு. தன் சைடு உள்ள குறைபாடு நீசத்தன்மை கொடுத்தான் ஆகுது. அப்ப நீசத்தன்மைக்காக அது பிரச்சனை கொடுக்காது. சரி, 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 7க்கு 9ஆகவும் 8க்கு 8ஆம் இருக்காரு. 8க்கு 8 இருக்கையில தன் 8ஆம் இடத்தினுடைய வேலை செய்யாது. 7க்கு 9 இருக்கையில புதன் வீட்டில் இருக்கார். அப்போ சில குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் 3ஆம் இடம் என்பது சனிக்கு உபதய ஜென்மஸ்தானமா இருக்கிறதுனால நல்லாதான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் வீட்டில் இருக்கையில நல்லாதான் இருக்கும். ஒன்றும் பெருசா கிடைக்க மாட்டாரு. ஒன்றும் பெருசா ஒரு வாழ்க்கை துணையில ஒரு பாதிப்பு கொடுத்துட மாட்டார். இந்த சனி யாரோட சேரலாம்? குருவோட சேர்ந்திருக்கலாம். குருவோட சேரும்போது குரு சமத்துவர். சனி பகையா என்றது இல்லை, குருவுக்கு மதிப்பு கொடுக்கிறவர். அப்ப மதிப்பு கொடுக்கிறவர் அப்படிங்கிறோம், தன் மதிப்பு மிக்கவர் அப்படின்னு நினைக்கிறதுனால தன் மதிப்புக்குரியரோடு சேர்ந்திருக்கீல தனி சலனப்பட மாட்டார். பெருசா சலனம் இருக்காது. அப்ப தெளிவா இருப்பார். அப்போ அவர் ஒரு கோபத்திலேயோ ஒரு இதுலயோ இருக்க மாட்டார். நல்ல ஒரு அமைப்பை கடகலக்கணத்துக்கு நல்ல வாழ்க்கை துணை கொடுக்கும். சுக்கிரனோட சேர்ந்திருக்கலாம். சுக்கிரன் பாதகாதிபதி தான் கடகலக்கணத்துக்கு. லக்கண பாதகாதிபதியோட சேர்ந்திருக்காரு. லக்கண அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்றாங்களே அப்படிங்கல அந்த திசை வந்தா சில கஷ்டங்களை கொடுக்கும். சனி திசை நடப்புல வந்தது அப்படின்னாலோ, சுக்கிர திசை நடப்புல வந்தது அப்படின்னாலோ குடும்பத்துல பிரச்சனை. சனி சுக்கிரன் சேரும்போது இல்லைன்னா ஒன்றும் பெருசா பிரச்சனை கொடுக்காது. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கலாம். ஏன்னா இந்த கடகலக்கணத்துக்கு அவரே 4ஆம் அதிபதி, சொத்துக்கு அதிபதி, அவரே லாபாதிபதி. அந்த திசை வந்ததுன்னா, ஒருவேளை அந்த திசை வர்றாப்புல இருக்கு அப்படின்னா கடகலக்கணத்திற்கு சனி திசையோ சுக்கிர திசையோ வருங்காலத்துல வருது அப்படின்னா, அப்போ அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை ஆபத்தை கொடுக்கும். அந்த காலங்களில் குழப்பத்தை கொடுக்கும். மற்றபடி சனி சுக்கிரன் சேர்ந்திருக்கலாம். சனி செவ்வாய் சேரக்கூடாது கடகலக்கணத்துக்கு. சனி சூரியன் சேரக்கூடாது. சனி புதன் சேரலாமா அப்படின்னா, புதன் கூட சேரக்கூடாது. சேரும்போது குழப்பங்கள் கொடுத்துரும், ஏமாற்றத்தை கொடுத்துரும். சனி ராகு சேரலாமா? சனி ராகு சேர்ந்ததுன்னா நல்ல குணம் இருக்காது. அவை பாட்டி சொன்ன மாதிரி நல்ல குணம் இருக்காது. சனி கேது சேரலாமா? சேரக்கூடாது. எப்பவுமே கேது சன்னியாச வாழ்க்கை கொடுக்கக்கூடிய கிரகம். சனியோட சேரும்போது இது அரைச்சாமியாரு, அது முழுச்சாமியாரு, ரெண்டு நேரம் என்ன ஆகும்? பிறகு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும்? இருக்காது. இந்த கடகலக்கணத்திற்கு இந்த மாதிரியான சனி குரு சனி சுக்கிரன் இந்த 2 தன்மை தவிர வேற எந்த தன்மையிலும் சில நேரங்களில் சனி புதன் நன்மை செய்யுன்னு சொல்லலாம். சனி சந்திரன் கூட சேரலாம் அப்படின்னா, சந்திரன் வளர்பிறை சித்திரனா இருக்கணும். தன்னுடைய ஒளியினால சனி பகவானை தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். நல்லா வளர்பிறையில் இருக்கணும். வளர்பிறையில் இருக்கக்கூடிய சந்திரனா இருந்தால் சனி சந்திரன் கூட சேரலாம். சேர்ந்தா தப்பு கிடையாது, பெருசா ஒன்றும் பாதிக்காது. உணர்வு தோஷம் அதான ஒழிஞ்சு எதுவுமே சுபகாரியம் தடையாகும், அவ்வளவுதான ஒழிஞ்சு
வேற ஒன்றும் பெருசா சொல்ல முடியாது. நல்லதுதான் நடக்கும் ஆச்சுங்களா. பல பேரை சந்திரனா இருந்து சந்திரன் கூட சேரலாம். மற்ற யாரோட சேர்ந்தாலும் பிரச்சனை கொடுக்கலாம். புரியுதுங்களா? பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யுது. ஆஹ் செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாய் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னா கூட மிக மிக கடகலக்கணத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவன். மிக முக்கியமான நபர்னா 5 10 ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி. சனியோடு சேரும்போது சொத்து சேர்க்கிறாங்களா ஒழிஞ்சு, ஆனா வாழ்க்கையில் நிம்மதி இருக்குல்ல. திரிகோணம் வேலை செய்யறது இல்லை சார். சனி செவ்வாய் அப்படிங்கிறது வெறும் தடப்பொருளான பொருளைத்தான் கொடுக்குறத ஒழிஞ்சு 5ஆம் இடத்தினுடைய காதலை கொடுக்கறது இல்லை, 5ஆம் இடத்தினுடைய இன்பத்தை கொடுக்கறது இல்லை, 5ஆம் இடத்தினுடைய ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லை. அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த எதிரி சேர்ந்துட்டாங்க, 2 எதிரி சேர்ந்திருக்காங்க. இவங்களுடைய காரகத்துவம் 5 10, இவருடைய காரகத்துவம் 7 8. காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சேர்றாங்க. அப்ப அங்க உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. 2 பேர் மனசுலயும் ஒருத்தர் மேல பிரியம் இல்ல, ஒருத்தர் மேல ஈர்ப்பு இல்ல, ஒருத்தர் எதிரியா பாவிக்கிறாங்க, ஒருத்தர் மேல நம்பிக்கை இல்ல. இவன் தானே நமக்கு ஆப்பு வைப்பானோ, இவன் தானே நமக்கு ஆப்பு வைப்பானோ அப்படிங்கிற நிலைமையில போயிடுறாங்க. அப்போ ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை அப்படியா இருக்கு. அப்படி ஆகும்போது இது காரகத்துவ ரீதியா பொருளாதாரத்தை வேணா கொடுக்குத ஒழிஞ்சு, பொருளை கொடுக்கலாம் ஒழிஞ்சு அங்க சந்தோஷம் இருக்கிறது இல்லை. சந்தோஷம் ரொம்ப குறைவா போயிடும். இது வாழ்க்கையில என்னமோ என்ன சொல்றது, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலையில இருந்து புலரவு சாப்பாடு 5 வகையான சாப்பாடு, பிரியாணி அது இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கடைசியில வந்து என்ன சொல்றது, 2 பேரும் சாப்பிடாம கட்டில் தட்டி போட்டு படுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல தடபுடலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்க சிறப்பா. செஞ்சுட்டு வந்து சண்டை வந்துடும். இவனும் சாப்பிட மாட்டான், அந்த பொண்ணும் சாப்பிடாது. மைக்கனாலும் நாய் சாப்பிடுது. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா இது ஆனந்தம்னா 5ஆம் இடம் தானே சார். 5ஆம் இடம் கிட்ட போயிட்டு ஆனந்தம் எங்க சார்? இப்போ 5 குறைவன் அது இருக்காது சார். அது பிடிக்காதவனோட சேர்ந்து நீங்க டூர் போனா எப்படி இருக்கும்? குற்றால அருவியில குளிச்சா நல்லா தான் இருக்கும். குற்றால அருவியில பிடிச்சவனோட குளிச்சா நல்லா இருக்கும். குற்றால அருவியில குளிக்கல உங்க எதிரி வந்து கூட நின்னா எப்படி இருக்கும்? உழுவுற தண்ணி கூட ஏதோ பாம்பு உழுவுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்ப எதுவுமே இனிக்காது. ம் குற்றால அருவியில குளிச்சது போல் இருக்கா? மூசா இருக்கா? ஆளே காண. ஆமா சார். இல்ல, 6ல சுக்கிரன் சொன்னீங்களா? நீங்க 6ல சொன்ன சுக்கிரன் எல்லாத்துக்கும் பொருந்துமா, இல்ல இந்த கடகலக்கு பொருந்துமான்னு யோசனையா இருக்கு. புரியல. 6ல சுக்கிரன் இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? 6ஆம் இடத்துக்கு சொல்லவே இல்லையே. 6 சொல்லவே இல்லை சார். இல்ல சார், சுக்கிரன் 6ல இருக்கும்போது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து கடகலக்கணத்துக்கா இல்ல ஜென்ரலான்னு கேட்டேன். இல்ல சுக்கிரன் 6 சொல்லவே இல்லையே. சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கலாம்னு சொன்னேன். இல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சனி குரு சேரலாம், இல்ல சனி சிவா, ரொம்ப சுக்கிரன் நேரத்துக்கு சேரலாம். முன்னாடி, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி, இப்ப இல்ல, முன்னாடி. என்ன போன சொன்னீங்கன்னா, முன்ன சுக்கிரன் 6ல இருந்தா எதிரியா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதை சொல்றேன். சுக்கிரன் 6ஆம் இடத்துல சார், ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் இதுக்கு? அது வந்து நான் இந்த கடகலக்கணத்துக்கு சொல்லல, பொதுவா சொல்றேன். ஆண் ஜாதகத்துல சரி, சரி. சுக்கிரன் 6ல இருக்கு. சரி, ஆண் சரி. ஜாதகத்துல சுக்கிரன் 6ல இருந்து கடகலக்கணத்துக்கு நீங்க குழப்பிக்கூடாது. ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் 6ல இருந்து என்ன ஆகும்? எதிர்ப்பு தான், எதிரி தான். அது இயல்பு தானே. அது சத்ருஸ்தானத்துல தான் நிக்குது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணுல எதிராதான் இருக்குது. சுக்கிரன் 6ல இருக்கலாம் இல்ல, எதிர்ப்பு ஸ்தானம் இல்ல. 7ஆம் இடம் ஒன்று சேர்ந்துருதான், 6ஆம் இடம் தனித்து போட்டியிடுறதான். ஒண்ணு கூட நீ பெருசா நான் பெருசான்னு போட்டித்தானே கொடுப்போம். அதான் பிரச்சனை. இந்த 6ஆம் இட சுக்கிரனை பொறுத்தவரையிலும் அதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அதுதான் சொன்னேன். இது கடகலக்கணத்துக்காக சொல்ல, பொதுவா சொல்றேன். புரியுதுங்களா? சரிங்க சார். இப்போ புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? கடகலக்கணத்துக்கு தனி எப்படி இருக்கணும், எங்க இருக்கணும், யாரோட சேர்ந்து இருக்கணும், அவனோட மனநிலை எப்படி இருக்கும், யாரோட சேரும்போது அவன் எந்த மாதிரி இருக்கான், அவன் தனியா இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கான். அவன் ஏன்னா ஒருத்தன் வந்து சார், ஒரு குணத்தை தெளிவா தனித்துவ குணத்தை முதல்ல புரியுங்க சார். தனித்துவத்தில் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது புரியுங்க. தனித்துவத்தில் இருக்கக்கூடிய குணம் இயல்பு குணம். அந்த தனித்துவ இயல்பு குணத்துல அவனுக்கு நற்குணம் இருக்கும், தீய குணம் இருக்கும் ஒருத்தருக்கு.
இப்போ அவங்களோட இன்பத்தையோ அல்லது கோபத்தையோ அல்லது வந்து சலனத்தையோ தூண்டி விட்டா இந்த தனித்துவ குணத்துல என்னென்ன மாறுபாடுகள் வரும்? ஒருத்தர் எப்படி அடிப்பான் சார், இப்ப எனக்கு கோபம் தான். தனித்துவ குணம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு முதி முடிச்சுட்டு வரேன். இப்போ ஆண்டவன்கிட்ட வந்து தொண்டு செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒண்ணு எனக்கு கண்ணீர் வந்துடும், இல்ல திட்டுட்டு வந்துடுவேன். இது தனித்துவ குணம். இதே ஒரு ரவுடி பையன் இருக்கான், அவனுக்கு கோபம் வருது, என்ன பண்ணுவான்? அவனுடைய சலனத்துல என்ன பண்ணுவான்? அவனுடைய இன்பத்துல என்ன பண்ணுவான்? அப்படிங்கிற விஷயத்துல இப்ப எனக்கு இன்பத்துல என்ன பண்ணுவேன்? இன்பத்துல சக்கரை பங்கு போட்டு கொடுப்பேன். ரவுடி பையன் என்ன பண்ணுவான்? ஒரு குவார்டர் வாங்கி கொடுப்பான். அப்போ வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அவனுடைய தனித்துவ குணம் அவன் சலனப்படும் போது எந்த மாதிரி வேலை செய்யுது, அவன் இன்பப்படும் போது எந்த மாதிரி வேலை செய்யுது, அவன் ஒரு நெருடல் இருக்கும்போது துன்பத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி வேலை செய்யுது. இப்ப சனீஸ்வரன் எடுத்துக்கங்க. சனீஸ்வரன் பாதிக்கப்படும் போது அவர் எந்த மாதிரி ஒரு 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 வெகுண்டெழுந்து வருவாரு. இப்ப கடகலக்கணத்திற்கு சனி பகவான் வந்து செவ்வாயோட சேரும்போது என்ன ஆகும்? பிச்செடுத்துக்கும், பிச்செடுத்துக்கும். புரியுதுங்களா? ஏன்னா அவனுடைய தனித்துவ குணம் தாமச குணம். ஒரு கிரகத்துடைய தனித்துவமான குணத்தை பொறுத்துதான் ஒரு கிரகம் நிற்கும் இடம் சேரும் கிரகத்தோடு அவன் எப்படி வேலை செய்யறான், எப்படி ஆக்ட் பண்றான், எப்படி தன்னோட ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இத்தனை விஷயம் சொல்லிக் கொடுக்குறேன். என் எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, அதனால உங்களுக்கு இத்தனை விஷயம் இன்னைக்கு கிடைக்கும். இப்படிதான் சார் கேதர் பண்ணணும் ஒரு விஷயத்த. ஒரு ஜாதகத்தை இப்படிதான் பிடிக்கணும். எல்லாத்துக்கும் கடகலக்கணத்துக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையாதுன்னு சொல்ல முடியும். குருவோட சேர்ந்திருக்கான், குரு பார்க்கிறான், குரு பலம் பெற்று பார்க்கிறான், சந்திரன் பலம் பெற்று பார்க்கிறான்னா கடகலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி பகையாளி, வாழ்க்கை கசக்குன்னு சொல்லிட முடியாது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சூட்சம் இருக்கு. புரியுதுங்களா? பக்கமா ஒரு நூல்ல நான் பார்த்தேன். அது வந்து ஐயா எழுதின நூல். நம்முடைய ஆதிவசன் ஐயா சொல்லியிருக்காரு, நவாம்சத்துல கூட கிரகங்களுடைய பார்வைக்கு பலன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மூல நூல்களை சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னோம்னு நினைக்கிறேன். நவாம்சத்திலும் பார்வையை எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காரு. நவாம்சத்திலும் பார்வை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதை எல்லாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க ஒன்னொன்னு படிக்க 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 சார், ஒவ்வொன்றையும் நீங்க வந்து அதை வச்சு அனலைஸ் பண்ணும்போது தான் அதனுடைய உண்மை என்னங்கிறது தெரியும். புரியுதுங்களா? இப்ப கடகலக்கணத்தை பத்தி புரிஞ்சுக்கிச்சா சசிமா? புரியுதுண்ணா, புரியுதுண்ணா. ஆமா, நீ இதை எடுத்துக்கிட்டு கடகலக்கணத்தை வச்சுக்கிட்டு குழப்பிக்க கூடாது. கடகலக்கணத்துக்கு இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப உங்க கையில் உன்னை மருத்துவர் ஆக்கிட்டோம், நீ இனிமேல் கடகலக்கணக்காரங்களுக்கு எப்படி ஜாதகம் பார்ப்ப, அதுக்கு தான் பயன்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் சொல்ற தங்க ஜாதகத்தை வச்சுட்டு குழப்பிக்காதீங்க யாருமே. தங்க ஜாதகம் அமைஞ்சதுதான். தங்க ஜாதகம் குழப்பங்கள் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம ஜாதகத்தை படிக்கிறோம். இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து முதலீடா வச்சுட்டு நம்ம எப்படி போகணும், எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், எப்படி தெரிதல் வச்சுக்கணும். பயப்படக்கூடாது. எந்த ஒரு லக்கணத்துல பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற கடகலக்கணக்காரங்களுக்குள்ள பாசிட்டிவ் என்ன தெரியுமா? கிரேஸ் பொண்ணுங்க. தாயுள்ள ஒரு பொண்ணு கடகலக்கணத்துல பிறந்து தன தாயுள்ளம் கொண்டவள். உங்களுடைய அன்பால் உலகத்தையே ஆட்டி பார்க்க முடியும். நீங்க அன்பு மட்டும் காட்டினீங்கன்னா உங்களுடைய அன்பால் எல்லாமல்ல இறைவனே அம்மானு வந்து உங்களிடத்தில் நிற்பான். உங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு தாயோட தன்மையில ஒருத்தரை பார்த்துக்கிறது வந்து கடக லக்கணத்தை தவிர யாராலையும் பார்த்துக்க முடியாது. கடக லக்கணத்துல ஒரு பொண்ணு பிறந்து சந்திரன் நல்லா இருந்தா அப்படின்னா, லக்கண பலம் பெற்று வக்கோர்த்தம் பெற்றது அப்படின்னா தாயுள்ளம் கொண்டவர்கள். உங்களுடைய அன்பால் கல்ல கூட கிடைக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு இருக்கிற பிளஸ் இதெல்லாம் புரியுதுங்களா? அப்போ
நெகட்டிவ் சில விஷயம் இருக்கும், சில வழிகள் இருக்கும், அது வேற. அதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். புரியுதுங்களா? அப்போ கடக லக்னத்தை பத்தி நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சிம்ம லக்னத்துக்குள்ள போவோம்.